வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இன்னைக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடோ மேற்கு வங்காளம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கணும், ரெண்டாவது விஷயம் இருக்கக்கூடாது, 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு, எல்லாரும் வரவேற்பாங்க பிஜேபியை தவிர. இப்போ எடப்பாடி பழனிசாமியிலேருந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்கூடியவங்களுக்கும் இது நல்ல செய்தி தான். ஏன்னா பிஜேபி செய்கிற எல்லாத்தையும் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு எந்த வகையில் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும்? ஏன்னா இன்னைக்கு ஜனாதிபதி கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றம் இந்த பதிலை சொல்லியிருக்குது. குறிப்பாக ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது நல்லதா கேட்டதாங்கிறத உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது சரியா? ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவரெலாம் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ தகுதி வாய்ந்தவர்கள் ஆளுநர் பதவியில் இருந்தாங்க, ஜனாதிபதி பதவியில் இருந்தாங்க. இன்றைக்கி நிலவரம் என்னங்கிறத மக்களாகி உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரருங்கிறத எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக சொல்கிறாரு. இந்தியா முனிவர்களாலையும் ரிஷிகளாலையும் உருவாக்கப்பட்டதுங்கிறாரு. இப்போ மோடி வந்ததுக்கு பிறகு தான் இந்தியா வளர்ச்சி அடைந்தது, அதுக்கு முன்னாடிலாம் கற்காலமாக இருந்தாங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. சமஸ்கிருதம் தான் சூப்பர் மொழின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் உண்மையிலே நல்ல மனநிலையில் தான் இருக்காங்களா, இவங்களாம் இந்த பெரிய போஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்களே அப்படின்னு சாதாரண மக்கள் கூட எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி ஆளுநருடைய செயல்பாடு இருக்குது. உங்களுக்கு பக்கத்து மாநிலத்தில் ஆரிஃப் முகமது கான் பண்ணுற அட்டகாசத்தையும் பார்த்தோம். அங்கே நம்ம மேற்கு வங்காளத்தில் அந்த ஆளுநர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தது ஒரு பெரிய பிரச்சனை, பாலியல் வழக்கெல்லாம் மேலே இருக்குது. அப்போ பல மாநிலங்களில் ஆளுநர்களுடைய அந்த அத்துமீறல்ங்கிறது எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறது. கேட்டால் அவங்கள யாரும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு ஒரு கவசம் இருக்குது, அந்த கவசத்தை உடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பாடுபட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றம் இதுக்கு சரியான ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டது. இன்றைக்கி அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசோ எந்த அரசோ ஒரு தீர்மானத்தை அனுப்புகிறாங்கன்னா ஒன்றா ஆளுநர் பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம், இல்லாட்டினா ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஏன்னா ஒரு தடவை திருப்பி அனுப்பி மறுபடியும் அதே அமைச்சரவை மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சுன்னா மறுபடியும் ஆளுநருக்கே கொடுத்தாங்கன்னா அதை ஒப்புதல் பண்ணணும். இதான் இன்னைக்கு. அதாவது தமிழக அரசு ஒரு மசோதாவை கொடுத்தா அதை ஆளுநர் டைம் ஃப்ரேம்குள்ளே கொடுக்கணும். உங்களால் குடிக்க முடியல, எங்களுக்கு பிடிக்கலன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் தமிழக அரசுக்கே அனுப்பி அந்த தமிழக அரசு மறுபடியும் அனுப்பிச்சுன்னா அதை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும். அப்போ ஆளுநர் ரோல் அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லை. அப்போ ஆளுநருக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது அப்படிங்கும்போது இது நேரடியாக மோடிக்கு விழுந்த அடி. ஏன்னா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு மோடி ஆளுநரை வச்சு தான் அரசாட்சியே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆளுநருக்கு பவர் இல்லாமல் போனது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே பவர் இல்லாத மாதிரி. இப்போ இதை மோடி எப்படி இதை அடுத்து எடுத்துகிட்டு போவார்? இப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்துக்கே சவால் விடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல பேர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன்கர் பேச்செல்லாம் பார்த்துருக்கோம். அது எப்படி உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கெல்லாம் கெடு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியாக இன்றைக்கி அவர் எந்த நிலைமையில் இருக்காருங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ என்னென்னா உச்சநீதிமன்றத்தை நம்ம எதுக்கணும், ஆனால் நம்ம எதுக்கக்கூடாது. நமக்கு அந்த அடிபுடிகள் கைத்தடிகள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பேச விடணுங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி பிஜேபி பண்ணிட்டு இருக்குது. இப்போ கமாய் தலைமையிலான அமர்வு ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் அமர்வு ஆகட்டும், அவர் தான் அடுத்து வரப்போறார். இவங்க எல்லாம் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. பிஜேபி தான் நினைத்ததை செய்ய முடியுமா அப்படிங்கிறது நாட்டு மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள். சர்வாதிகாரம் ரொம்ப நாள் நிலைக்காது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க மோடி இருக்காருங்க, மோடி எல்லா ஸ்டேட்டையும் ஆட்டி படைச்சிட்டாரு, காங்கிரஸ் ஒன்றே இல்லை, அடுத்து தமிழ்நாட்டிலையும் அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையும் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, எல்லா ஊர்லேயும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியா முழுக்க 2029 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இனிமேல் எலெக்ஷனே கிடையாது. எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும்? ஒரே கட்சி, ஒரே நாடு, ஒரே கடவுள், ஒரே மொழி, ஒரே உணவு அப்படிங்கிற நோக்கி இந்தியா போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பெரும்பான்மை மக்களும் அச்சப்படக்கூடிய நிலைமை வருமானா கண்டிப்பாக வரும். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அவங்களுடைய கொள்கையை இந்து ராஷ்டிரம் அமைக்கிறது. இந்து ராஷ்டிரம்னா எந்த இந்துக்கள் அப்படிங்கிறத கேள்வி. எந்த இந்துக்கள்? இவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், எம்பிசி இவங்களையே கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்க நாங்கள் இந்துக்களுக்கு ஒரே பிரதிநிதி அப்படிங்கிறத இன்னைக்கு செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. நிறைய பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மோடி நினைப்பதோ அமித்ஷா நினைப்பதையோ, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி மக்களையும் அதாவது இந்தியாவை சுருட்டி பாய் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. அது கனவிலும் நடக்காது. இன்றைக்கும் சொல்கிறோம், உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்தது தற்காலிக வெற்றி தான்.
இதை எப்படி வந்து என்ன பண்ணலாம், வேற ஏதாவது குடைச்சல் கொடுக்கலாமான்னு கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் யோசிக்கும். அவர்களுடைய எண்ணம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும். மாநில அதிகாரத்தை குறைக்க வேண்டுங்கிறதுல சென்ட்ரலில் யார் இருந்தாலும் 2 பேரும் ஒரே கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த உத்தரவு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பல மாநிலங்களுக்கு ஒரு நிம்மதி. என்ன ஒன்று இப்போ திமுகவுக்கு இது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஆளுநருக்கு எதிராக நம்ம பாட்டுக்கு பண்ணி உச்சநீதிமன்றம் போய் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தோம். இப்போ அடுத்து இன்னொரு வழக்கும் போடுவாங்க. என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கலங்கிற வழக்கு வரும். ஏன்னா ஒரு எல்லைக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லா கவர்மெண்ட்டும் மேலே சொல்ல தானே செய்வாங்க. அப்போ அதுக்கு ஒரு உத்தரவு போடும், மாநில அரசுக்கு வந்து நீங்கள் நிதி கொடுக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் நீதி நிலைநாட்ட முடியாது. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, என்னைக்கு இந்த பிஜேபி இந்தியாவுக்கு வந்ததோ அப்போதே அதிகார மையங்கள் அனைத்தையும் கைப்பற்றி விட்டார்கள். இன்னைக்கு அதிகார மையங்கள் அவர்கிட்ட இருக்குது. தேர்தல் ஆணையமும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இவிஎம்மும் சரி, சிபிஇடிஐ உள்ளிட்ட 24 ஏஜென்சிகள் எல்லாமே இன்னைக்கு மோடியினுடைய கண் பார்வையில் இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. நம்ம நினைக்கலாம் இந்தியாவில் வந்து மோடி அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், என்ன பண்ணாருங்கிறத கடந்த 10-15 வருடங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் வளரல, வெளிநாட்டில் நமக்கு நல்ல பேரும் இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி வந்து பதவி விட்டு போனாதான் இவர் எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது காங்கிரஸ் உச்சம் பெறும்போது இந்திரா காந்தி அம்மா அந்த அளவுக்கு பெரும்பான்மையாக இருந்தாங்க. பிஜேபி 2 சீட் இருந்தது. 2 சீட்டில் இருக்க பிஜேபி இவ்வளோ இடத்துக்கு வரும்போது காங்கிரஸ் ஏன் வரக்கூடாது சார்? மாற்றம் ஒன்றே மாறாதது. நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்னங்க இப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. அந்த அளவுக்கு பிஜேபி வந்து இந்தியாவை வந்து தன் கைக்குள் வைத்து விடும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக நம்பலை. காலங்கள் இருக்கிறது, இவர்கள் ஒன்று நினைக்கிறார்கள், இன்னைக்கு வேற மாதிரி நிலைமைகள். இன்றைக்கே பிஜேபிக்கு ஒரு பெரிய அடிதான். ஆனால் என்ன ஒன்றுனா அவங்க வந்து அந்த அதிகார போதையில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்தியாவில் தான் நினைச்சா எதை வேணா பண்ணிடலாங்கிற நினைப்பில் இருக்காங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே இடத்துல, நல்லா யோசனை பாருங்க, எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல குவிக்கிறது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கவே இருக்காது. தனக்கு பிடிச்ச மாநிலத்துக்கு மட்டும் நிதி கொடுக்கறது, தனக்கு பிடிக்காத மாநிலத்துக்கு நிதி இல்லைங்கிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறீங்க, அந்த ஜிஎஸ்டி கூட கொடுக்க மாட்டீங்க. அப்போ இவர்களுடைய அத்துமீறல் அப்படிங்கிறது எல்லை மீறி போய் இதனால் பாதிக்கப்பட்ட நிறைய மாநிலங்கள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள், இமாச்சல பிரதேசம், இந்த மாதிரி இது நம்ம தெலுங்கானா, இந்த மாதிரி மாநிலங்களில் நிறைய அத்துமீறல் இருக்குது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு சலிப்பு வரும். இப்போ காங்கிரஸ் வேலையே செய்யலைங்கிறோம், உண்மைதான். காங்கிரஸ் இன்னைக்கு பல இடங்களில் பலவீனப்பட்டிருக்குது. இந்த காங்கிரஸை வச்சுட்டா 2029 மோடி எதுக்க முடியுங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாமே அவங்க விட்டுருக்குது. இங்கே காங்கிரஸ் கட்டமைப்பே இல்லாமல் தருது. பீகார்லாம் பார்த்தா இருந்த கட்டமைப்பை கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இவர்களை வைத்து எப்படி ஆட்சியை பிடிப்பது? பெரும்பாலும் கேட்கறது தான், இவர்களை வைத்து எப்படி ஆட்சியை பிடிப்பதுன்னு. ஆனால் மாநிலங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அகிலேஷ் யாதவ் கிளந்து எழுவார், மம்தா பானர்ஜி கிளந்து எழுவார், சரத்பவார், உத்தவ் தாக்கரே, ஒவ்வொரு யார் இவர் நம்ம நாயுடு இப்படியே அடுத்த கவர்மெண்ட்லேயும் அவருக்கு இதே பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் நிதிஷ்குமார் 10 இதுக்கு மாறினவர், 11ஆவதுக்கு மாறினவர்லாம் கூச்சமே படமாட்டார். அதாவது யார் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி இருக்காரோ மோடிக்கு, அவர்களே இவரை காலவாரி விடுவார்கள். நீங்கள் நினைக்கலாம் இவர் பாட்டுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்காருடைய ஆசையை நினைக்கலாம். வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னால யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் காலை வாரி விட்டுட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய இடி இறக்கியிருக்காங்க. இது வந்து தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.